இது மெட்டாலிக் பிரிண்டிங் பாக்ஸ். இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட் இந்த மாதிரி மெட்டாலிக் பிரிண்டிங் தான். ஒரு டாப்பு, இதுக்கு ஒரு பாட்டம், உள்ள 5 வைக்கிற 5 பீஸ். இந்த 5 பீஸ் ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிஷன். இது புஷ் ஐட்டம் தானே, அப்படியே வச்சா என்ன ஆகும்? இல்லை, இது நார்மலாக பார்ட்டிஷன் இல்லாமல் வச்சு ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு நீட்டான டிஸ்பிளே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து கீழே விழுந்தாலும் செஞ்சாலும் டேமேஜ் ஆகாது. பார்ட்டிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆகும். இது மேலே அப்படியே மாதிரி சொரசொரன்னு இருக்கு தடவுனா. ஆமாம், இதில் வந்து ட்ரிப் ஆஃப் அண்ட் யூவி அந்த மாதிரி ஒர்க் ஓடி இருக்கு. இது இந்த மாதிரி ஃபவுண்டைன் வைக்கிறதுக்கு தான். இந்த பார்ட்டிஷன் எதுக்காக? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து 5 பீஸ் அடுக்குனது போக பீஸ் அங்கிட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறக்கா இந்த ஒரு பார்ட்டிஷன். ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ், குட்டி குட்டி பாக்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கிற பாக்ஸஸ். ஓகே. இந்த ஐட்டமில் அதே மாதிரி ஃபவுண்டைன் வைக்கிறதுக்கு சிங்கிள் பீஸ் பாக்ஸ், கார்னரில் விண்டோ இருக்கிற மாடலு. சார், இந்த பாக்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி பாக்ஸ் காமிச்சிங்கல்ல, இந்த பாக்ஸுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஆக்சுவலாக வந்து இது வந்து மெட்டாலிக் பிரிண்டிங்கில், டாப் லேயர் வந்து மெட்டாலிக் பிரிண்டிங்கில் இருக்குது. இது நார்மல் மல்டி கலர் பிரிண்டிங் வித் விண்டோவோட இருக்குது. கார்னரில் விண்டோவோட இருக்குது. இது வந்து இன்னர் சைடு வந்து கிரே இருக்கும். இது இன்னர் சைடு கிரே தான். ஆனால் இது வந்து டாப் லேயர் தான் மெயின். இந்த டாப் லேயர் தான் மெயின். அது போக வந்து இது வந்து 5 பீஸ் வைக்கிற பாக்ஸ், சிங்கிள் யூனிட் வைக்கிற பாக்ஸ். இது வந்து இந்த ஷார்ட் ஐட்டம் குறியது. இதில் வேற வேற சைஸஸ் உண்டு. இது வந்து 4.5 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ், 2.5 இன்ச்சஸ், 1 இன்ச்சு. பார்ட்டியோட டிசைன்ஸ், பார்ட்டியோட சைஸுக்கு தான் மேக்ஸிமம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ்டு தான். அப்படிங்கும்போது இதோட பெரிய பாக்ஸ் கொடுத்தாலும் பண்ண முடியும், இதோட சின்ன பாக்ஸ் கொடுத்தாலும் பண்ண முடியும். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்க டீடைல்ஸ் ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, லைக் பண்றது அதே தான். இது வந்து படா பீகாக் இந்த மாதிரி ஐட்டம் பேக் பண்ற பாக்ஸஸ். மாடல் இதே தான். பார்ட்டியோட டிசைன்ஸ்க்கு ஏற்றப்பல என்னனாலும் பண்ணி கொடுக்கலாம். பேக்கிங்காகவே ஒரு பட்டாசு ஓடுது அப்படின்னா அது வந்து படா பீகாக் தான். சார், வேற என்ன பாக்ஸ் வச்சிருக்கீங்க? இது இந்த பென்சில் இந்த மாதிரி ஐட்டம் பேக் பண்றதுக்குரியது. பென்சில் வெளியே தெரியுற மாதிரி விண்டோ கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இது டிராகன் ஃப்ளைன்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரோன்ஸ் குறியது. இதுல இருக்க பார்ட்டிஷன்ல இந்த ஒரு பீஸ் ஆடாம இருக்கிறதுக்கு ஏற்றப்பல இந்த பார்ட்டிஷன் இருக்கும். சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. நிறைய குட்டி பாக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த பாக்ஸஸ்க்கும் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் மெத்தட் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் வந்து பழைய மெத்தட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பின் அடிக்கணும். பின் அடித்து மறுபடியும் இங்கேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு போய் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதாகும். இப்போ எங்கிட்ட வர பாக்ஸஸ்லாம் இந்த மாதிரி பின் அடிக்கிற ஒர்க்கே இருக்காது. கம்ப்ளீட்டாக அங்கே பேக்கிங் பண்ணுற இடத்துக்கே பாக்ஸை கொண்டு போய் அங்கேயே ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி கம் ஒட்டி அந்த மாதிரியா? கம் ஒட்டணும்னு தேவையில்லை. பாக்ஸோட ஃபினிஷிங் எங்கிட்ட இருந்து பேசிங் எல்லாமே அந்த ஒர்க் முடிஞ்சே வந்துடும். நீங்களே வந்து ஃபுல் ஃபினிஷ்டாவே வந்துடும். ஸோ நாங்கள் வந்து நேரம் வந்து இது பண்ணிட்டா பரவாயில்ல, பண்ணிக்கிட்டா போதும். செம்ம கான்செப்ட் இருக்கு சார். இது எல்லாமே இந்த ஃபேன்சிக்குரியது. 60 ஷாட்டு இந்த மாதிரி ஐட்டம் குறியது. இல்லை, இதோட பெரிய சைஸ் 240 ஷாட்டு எல்லாத்துக்குமே அவைலபிள். சார், இந்த பாக்ஸ் தவிர நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸ் தவிர அந்த மெட்டீரியல் கூடிய லேபிள்ஸ் பண்ணுறோம். இது வந்து அந்த ஃபவுண்டைனுக்குரிய லேபிள்ஸ். ஏற்கனவே பழைய பாக்ஸ் ஒன்று காட்டியிருந்தோம்ல, அந்த இது சிங்கிள் பீஸ்க்குரிய லேபிள். பட்டாசு நீங்கள் தயார் பண்ணால் போதும், பட்டாசு மேலே ஒட்டுற லேபிள் வந்து இவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. மெட்டாலிக் பிரிண்டிங் லேபிள்ஸ். ஓகே, இதை பார்த்து நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. சூப்பராக இருக்குது. சார், இது வந்து இதில் ஒட்டுறது தானே? குழாயில் ஒட்டுறது. ஓகே, பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கா? நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சார், இது என்ன சார்? இதில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக ஒட்டுறதுக்காக கம்மிங் பண்ணி கொடுத்தோம். இது ஜஸ்ட் அந்த குழாயில் நீங்கள் இதை ஃபீல் அப் பண்ணிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். அதாவது இங்கே பசத்தோட வேலையுமே இவங்க சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. செம்ம விஷயம் இது. நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளோட ஆக்சுவலாக டிசைனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அண்டர் ஒன் ரூஃப். என்ன கான்செப்ட் அது? பார்ட்டியோட ஐடியாஸ்க்கு ஏற்றப்ப நாங்கள் டிசைன் பண்ணனாலும் பண்ணுவோம். இல்லாட்டி பார்ட்டி டிசைன்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா போதும். டிசைன் அப்டேட் பண்ணதுலேருந்து நாங்கள் 10 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் எங்களோட டெஸ்பேட்சை முடிச்சிருவோம். ஓகே, எல்லாமே ஒரே ரூமில் இருக்குது. ஆமாம், அண்டர் ஒன் ரூஃப். வேற எங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டெலிவரிலாம் கொடுக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் பாக்ஸஸ் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பார்சிலோனா போகுது. ஒரு சில கிட்ஸ் ஐட்டம்க்குரிய பாக்ஸஸ்லாம் பார்சிலோனா போகுது. அந்த மாதிரி போய்கிட்டு. ஓகே சார், இவங்களோட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா? இங்கே வந்துட்டா இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டோமா, இங்கே தான் இருக்கும்? எனக்கு எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். ஓகே. ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்த கஸ்டமர்ஸ்லாம் இப்போ பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு 5000 6000 பாக்ஸஸ் பண்ணுவாங்கலாம். இப்போ வந்து மினிமம் வந்து 1 lakh 2 lakh பாக்ஸஸ் பண்ணுறாங்க ஒரு ஆர்டருக்கு. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ஓகே சார், இப்போ டெலிவரி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பட்டாசு கடை வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் வந்து நான் ஃபேக்ட்ரி வாங்கி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்குன்னா எத்தனை பாக்ஸ் மினிமம் பண்ணி தருவீங்க சார்? மினிமம் வந்து எங்களால் வந்து 35 crores-மாங்க. அதாவது ஒரு 5000 பாக்ஸ்லேருந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கிறோம். சின்ன பாக்ஸ்னா ஒரு சின்ன பாக்ஸ்னா 5000 பாக்ஸ்லேருந்து. இங்கே எல்லாமே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் லேமினேஷன், ஆட்டோமேட்டிக் ஸ்கோரிங், பஞ்சிங் எல்லாமே உள்ளே இருக்குது. அப்படியே எங்களால் ஸ்பீடாக டெலிவரி பண்ண முடியும். எவ்வளோ வால்யூம்னாலும் கொடுக்க முடியும். ஸோ வந்து 5000லேருந்து நீ பண்ணி கொடுக்குறீங்க. 5000 பாக்ஸஸ் மினிமம் 5000 பாக்ஸஸ்லேருந்து பண்ணி கொடுக்கும். ஸ்பெஷலாக எனக்கு ஒரு ட்ரையல் பார்க்கணும் செய்யணும், ஒரு 1000 பாக்ஸஸ் தான் வேணாலும் அதுவும் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு புது டிசைன் நான்லாம் மேக் பண்ணியிருப்பேன். அதை வந்து எப்படி அவுட்புட்டில் இருக்குன்னு தெரியாது.
ஸோ வந்து எங்களுக்கு சிம்பிளாக ஒரு 1000 பாக்ஸ் 2000 பாக்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்குமே ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி போட்டிருப்பீங்க, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கு பாக்ஸ் எப்படி வருங்கிற மைண்டில் இருக்கும். பட் அவுட்புட் ப்ராடக்டாக பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குமே சார் வந்து சூப்பரான சொல்யூஷன் வச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 பீஸ்னாலுமே அதுக்கு வந்து டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பட்டாசு ஃபேக்ட்ரி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து விப்ஜார் ஃபைன் கிராஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டிசைன்ல இருந்து பேக்கிங் வரைக்கும் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப்ல வச்சிருக்காங்க. அதாவது டிசைனு, பிரிண்டிங், லேமினேஷன், பேக்கேஜிங் அப்படின்னு எல்லா விஷயமே ட்ரிப் ஆஃப் யூவி முதற்கொண்டு ஒரே ரூஃப்ல வச்சிருக்கனால ஸோ இந்த டிசைன் ஓகே பண்ணீங்க அப்படின்னா பாக்ஸ் எப்படி வருதுங்கிற நீங்க லைவாவே பார்த்துக்கலாம். இவங்க ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிவகாசி ரத்னாவஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயும் சித்ராஜபுரம் டிஎம்பி பேங்க் பக்கத்துலயுமே ஒரு ஃபேக்டரி இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். மினிமம் 5000 பாக்ஸஸ்ல இருந்துமே இவங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல நீங்க புதுசா இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சிருக்கீங்க, ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 1000 பாக்ஸஸ்க்குமே உங்களுக்கு ட்ரையல் பண்ணி தராங்க. ஸோ உடனே கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க விப்ஜார் ஃபைன் கிராஃப்ட்.